நம்ம இன்றைக்கி முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைப்படுது, இந்த மாதிரி பெரிய சைஸ் 3 வெங்காயம் எடுத்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். 2 தக்காளி நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். நம்ம வாங்க எப்படி செய்ய போகிறோம். சட்டியை வச்சு ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எடுத்து 2 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2-3 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. அடுத்து 2 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்து 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நான் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து சிம்மிலையே வச்சுக்கோங்க. இல்லைன்னா அப்படியே பிடிச்சிக்கோ. இது நல்லா செவக்கட்டும். வெங்காயம் நல்லா நம்மளுக்கு செவந்து வந்துருச்சு. அடுத்து தக்காளி உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளியும் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டேன். இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. அதுக்கு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மசாலா 2 ஸ்பூனு, ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கப்புக்கு 3/4 கப்பு தேங்காய் எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். மிக்ஸி கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்தளவுக்கு வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து மூடி வச்சிடலாம். குழம்பு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ ஒரு 10 முட்டை எடுத்து வேக வச்சு தோல் நீக்கி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். நான் இந்த மாதிரி கீரி வச்சுருக்கிறேன். உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு குழம்பு நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.